Hey everyone, இது ஃபிக்ஷன் பாயிண்ட். ஸோ இன்ஸ்டாகிராமில் நம்ம வியூவர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் அனுப்பி அந்த ரீல்ஸ் இருக்க கண்டென்ட்டை பற்றி நீங்கள் என்ன ப்ரோ நினைக்கிறீங்க, அதை பற்றி பேசுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாரு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரீல்ஸில் வந்து என்ன இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் படத்தில் வந்து சில அவெஞ்சர்ஸ் டைம் ட்ராவல் பண்ணி 2012 நியூயார்க் பேட்டில் நடந்த அந்த டைமுக்கு வந்து வந்திருப்பாங்கல்ல. ஸோ அப்போ நம்ம டோனி ஸ்டார்க் வந்து பழைய ஸ்டார்க் டவருக்குள்ள வந்து போக ட்ரை பண்ணியிருப்பாரு. அண்ட் அந்த மாதிரி அவர் ஸ்டார்க் டவருக்குள்ள நுழையும் போது ஏன் ஜார்விஸ் வந்து கண்டுபிடிச்சி பழைய டோனி ஸ்டார்க், அதாவது பாஸ்ட்ல இருக்க டோனி ஸ்டார்க் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து பேசியிருப்பாரு. அண்ட் அதே வீடியோவில் அதுக்கு வந்து ஒரு 2 தியரி வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் தியரி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜார்விஸ்க்கு வந்து அந்த டைமில் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருந்திருக்காது, ஏன்னா இது வந்து பாஸ்ட்டில் நடக்குதுல்ல. அண்ட் செகண்ட் தியரி என்னன்னா சிம்பிள், இது எல்லாமே வந்து ஒரு கண்டினியூட்டி மிஸ்டேக் தான். ஸோ மார்வல் வந்து இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து 2 தியரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ அவர் வந்து 2வது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, இது எல்லாமே வந்து ஒரு கண்டினியூட்டி மிஸ்டேக்காக வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மி தான். அண்ட் அவர் ஃபஸ்ட்டு சொன்ன தேதி தான் ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்கும்னு எனக்கும் தோணுச்சு. ஸோ அதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கு வந்து 2 ஐடியாஸ் வந்து வந்துச்சு. ஸோ அது என்னென்னு வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு தேதி என்னென்னா, இந்த ஸ்டார்க் டவர் வந்து என்ன தான் நம்ம டோனி ஸ்டார்க் வந்து பில்ட் பண்ணியிருந்தாலுமே அதோட ஐடியா வந்து மொத்தமாக பெப்பர் பாட்ஸோட தான் இருக்கும். அவெஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஸ்டார்டிங்லேயுமே டோனி ஸ்டார்க் என்ட்ரி ஆகும்போது இதை பற்றி தான் வந்து கலாய்ச்சிட்டு இருப்பாரு. ஸோ அந்த இடத்துல தான் இந்த 12% சீனுமே வந்திருக்கும். Give yourself some credit, please. Stark Tower is your baby. Give yourself 12% credit. இந்த சீனில் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், செக்யூரிட்டி விஷயம் வந்து நீ தான் பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு பெப்பர் பாட்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஃபில் கோல்சனுமே வந்து இந்த இடத்துல ஃபீல்டோட டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த எலிவேட்டரை வந்து ஹேக் பண்ணிட்டு உள்ள வந்திருப்பாரு. சீனை கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல டோனி ஸ்டார்க் வந்து அது உன்னோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி பெப்பரை வந்து சொல்லியிருப்பாரு. Sorry, but the security snafu, that was on you. Security breach is on you, Mr. Stark. ஸோ இதுலேயே ஒரு விஷயத்தை வந்து கிளியராக காட்டியிருப்பாங்க, அந்த பில்டிங்கோட மொத்த செக்யூரிட்டியுமே வந்து பெப்பர் தான் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அண்ட் என்ன தான் அவங்க வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாலுமே டோனி ஸ்டார்க் லெவலுக்கு வந்து யாரும் பண்ண முடியாது. ஸோ மேபி அதனால் வந்து அந்த பில்டிங்கோட செக்யூரிட்டி சிஸ்டத்துக்கு வந்து ஜார்விஸ்க்கு வந்து ஆக்சஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா ஜார்விஸை வந்து நம்ம டோனி ஸ்டார்க் தானே ரெடி பண்ணியிருப்பாரு. ஸோ அவரே உள்ளே போய் பண்ணால் தான் உண்டு. ஸோ அவர் வந்து அந்த செக்யூரிட்டி வேலையெல்லாம் பார்க்கலன்றதுனால மேபி அவர் வந்து அதை இன்டர்கிரேட் பண்ணாமல் விட்டுருக்கலாம். ஸோ அந்த ரீல்ஸ்லேயுமே கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருப்பாரு. என்ன, அவர் வந்து ஜார்விஸ் கிட்ட அந்த ஃபீச்சர் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. நான் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை தான் மாற்றி சொல்கிறேன். இந்த இடத்துல ஜார்விஸ் கிட்ட வந்து அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருந்திருக்கும், பட் ஜார்விஸ்க்கு வந்து அந்த செக்யூரிட்டி சிஸ்டத்தோட ஆக்சஸ் மட்டும் இல்லாமல் இருந்திருக்கும். அண்ட் என்னோட செகண்ட் தியரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் ஜார்விஸ் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருந்திருக்கும். ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஃபில் கோல்சன் வந்து எலிவேட்டர் ஹேக் பண்ணிட்டு உள்ள வந்தாருன்னு சொன்னால, அந்த சீன்லேயே வந்து அவர் ஜார்விஸ் ஹேக் பண்ணியுமே டோனி ஸ்டார்க் வந்து ஒரு கால் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல ஷீல்டே வந்து ஜார்விஸ் வந்து அசால்ட்டாக ஹேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஷீல்டே வந்து நம்ம ஜார்விஸ் ஹேக் பண்ணும்போது நம்ம டோனி ஸ்டார்க்கு வந்து இது ஒன்றுமே பெரிய விஷயம் கிடையாது. அதுவும் ஃபியூச்சர்லேருந்து வர டோனி ஸ்டார்க்னு நீங்கள் சொல்லவே வேணாம், அவர் நினச்சா அது வந்து ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம். அதே வீடியோவில் இன்னொரு விஷயத்தையுமே வந்து சொல்லியிருப்பாரு, நம்ம ஃப்ரைடே வந்து உள்ளே வந்ததை, அதாவது இன்னொரு ஏஐ வந்து உள்ளே வந்ததை ஏன் நம்ம ஜார்விஸால் வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்டிருப்பாரு. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரைடே வந்து நம்ம அயன்மேன் கூடவே வந்து இல்லை. இதை எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் படத்துலேயே வந்து தெளிவாக காட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம ஜென்ரலாக யோசிச்சாலே தெரியும், ஏஐ வந்து டேரெக்டாக நம்ம அயன்மேனோட சூட்லேருந்து ஒர்க் ஆகாது. ஜார்விஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரைடேவாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே வந்து இந்த பில்டிங் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து இருக்க மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அப்படின்னா அந்த ஏஐ கண்டிப்பாக ஏதாவது ஒரு டேட்டா சென்டர் வந்து இருக்கணும். ஸோ அந்த சென்டர்லேருந்து சேட்டலைட் வழியாக தான் எல்லா இடத்துலையுமே வந்து ஒர்க் ஆகிற மாதிரி வந்து வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்ஃபினிட்டி வார் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன் வந்து தானோஸோட ஷிப்பில் ஏறி ஸ்பேஸ்க்கு வந்து போயிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு எர்த்தோட அட்மாஸ்பியரை தாண்டினோடனே நம்ம ஃப்ரைடே வந்து நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சிக்னல் கட் பண்ணிட்டு வந்து போயிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமா ஸ்பேஸில் இருக்க எந்த சீன்லையுமே அயன்மேன் வந்து ஃப்ரைடே கூட வந்து பேசியிருக்கவே மாட்டார். அவெஞ்சர்ஸ் எண்ட்கேமோட ஸ்டார்டிங் பாயிண்டில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அயன்மேன் வந்து தனியாக தான் பேசிக்கிட்டு இருப்பாரே தவிர அவர் வந்து ஃப்ரைடே கூட வந்து பேசியிருக்க மாட்டார். ஸோ ஸ்பேஸுக்கு போனாலே சிக்னல் கட் ஆகிடுன்ற போது இந்த டைமில் வந்து அவங்க பாஸ்ட்டுக்கே வந்து வந்திருப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த இடத்துல அவங்க கூட வந்து ஃப்ரைடே இருந்திருக்காது. ஸோ வீடியோட கண்டென்ட் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து தப்பாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா அது என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து போடுங்க. எனக்கு வந்து வீடியோ ஐடியாஸ் இப்போ பெருசாக இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.